அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய 39வது கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு என்னன்னா தர்மத்தின் அளவுகோல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு தம் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் பத்தலன்னு தலைநகரத்துல இருக்க ராஜாவை போய் பார்த்து உதவி கேட்கலான்னு நினைச்சாரு. உடனே தலைநகரத்துக்கு போகிறதுக்காக எல்லா பொருளையும் எடுத்து வச்சாரு. அப்போ திடீர்னு வழியில பசிச்சா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொட்டி துண்டியை எடுத்து வச்சாரு. அதுக்கப்புறம் மெதுவா நடந்து போனாரு. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போனதுக்கு அப்புறம் அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தாரு, ராஜா நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டே போனாரு. கடைசியா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஒரு ஆற்றாங்கரை ஓரமா உட்காந்து சாப்பிடலான்னு ரொட்டி துண்டி எடுத்து, இந்த உணவை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடலான்னு எடுத்தாரு. பக்கத்துல ஒரு நாய் அந்த உணவை ஆசையா பார்த்துச்சு. அது ரொம்ப எலும்பும் தோலுமா இருந்துச்சு. உடனே அதை பார்த்து இறக்கப்பட்டு அவரு ஒரு ரொட்டி துண்டை போட்டாரு. அதை ஒரே வாயில விழுங்கிருச்சு. அதுக்கப்புறம் எல்லா ரொட்டி துண்டையும் போட்டுட்டாரு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம போனா நம்ம என்ன செத்தா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு பசியை கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனாரு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் கடைசியா தலைநகரம் வந்து சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் அங்க ராஜா கொடுத்த இலவசமான சாப்பாட்டுல போய் வாங்கி சாப்பிட்டு தான் பசியை தீர்த்துக்கிட்டாரு. உடனே அரண்மனைக்கு போய் அவரு எந்த விஷயமா வந்தாரோ அதை எல்லாத்தையும் சொன்னாரு. அப்போ ராஜா கேட்டாரு, என்கிட்ட நீங்க எவ்வளவு தர்மம் பண்ணீங்க, ஏதாவது வர வழியில தர்மம் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவங்க, நான் தர்மம் பண்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்தா நான் எதுக்கு உங்களை தேடி வர போறேன், வர வழியில ஒரு நாய்க்கு பசிச்சது நான் உணவு கொடுத்தேன், அவ்வளவுதான், மற்றபடி நான் அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே செய்யல அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டுட்டு அவரு, இதுவே ஒரு பெரிய தர்மம் தானே, அவர்கிட்ட இருந்த தராசுல ஒரு பக்கம் அவர் செஞ்ச தர்மத்தையும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் தங்கத்தையும் வச்சாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு தங்க வச்சாலும் அதுல பத்தவே இல்லை. ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு, நீங்க என்ன சோதிக்க வந்திருக்கீங்களா, நீங்க யாருன்னு கேட்டாரு. நான் ஒரு சாதாரணமான விவசாயி, என்னை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் ரொம்ப குழம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தர்மத்தின் தேவதை அங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, அவர் செஞ்சது மிகப்பெரிய உதவி, அதுக்கு நீங்க எவ்வளவு தங்க வச்சாலும் ஈடாகாது, அதனால அவருக்கு தேவையான தங்கத்தை மட்டும் கொடுத்து வழி அனுப்பி வைங்கன்னு சொன்னாரு. உடனே அவரு சரின்னு சொல்லி அவருக்கு தேவையான தங்கத்தை மட்டும் கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. உடனே அவரு தான் ஊருக்கு போய் தான் பொண்ணு கல்யாணத்தை ஜாம்னு நடத்தினாரு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும், அந்த மாதிரி செஞ்சா நமக்கு பலன் 2 மடங்கா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.